Holidays-nale, adu namma GT Holidays da. GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. Nimati Property Management. Contact 7667008999. ஏப்ரல் மாசம் 26ஆம் தேதியிலிருந்து அந்த பொண்ணு சித்திரவதைக்கு உள்ளாயிருக்கான். அப்ப ஆரம்பிச்சது இந்த வருடம் 2024 ஜனவரி 15 வரை 8 மாசம் அந்த பொண்ணு சித்திரவதைக்கு உள்ளாயிருக்காங்க. வீட்டை கூட்டி சுத்தப்படுத்தணும். இந்த 2 வேலைக்காக தான் போறாங்க. சின்ன சின்ன உதவி வேலை செஞ்சுக்கலாம், துணி மடிச்சு வைக்கிறது, இந்த மாதிரி வேலைக்கு தான் போறாங்க. ஆனால் கூட்டு போயிட்டு காலையில உணவு செய்யணும், மதியமும் செய்யணும், இரவும் செய்யணும், குழந்தையை பாதுகாக்கணும், இதெல்லாம் எக்ஸ்ட்ரா கொடுக்கப்பட்ட வேலை. பலாருன்னு அந்த அம்மா அறியுது. நான் யாரு தெரியுமா? அந்த வேலையை செய்ய மாட்டேன்னு சொன்ன உடனே ஒரு அரைஞ்சிட்ட உடனே அந்த அம்மா சொன்ன வார்த்தை, மெல்லினா சொன்ன வார்த்தை, நான் எம்எல்ஏ உடைய மருமகன், நாங்க நினைச்சாக்க ஒன்னையும் அம்மாவையும் சிறையில வச்சிருக்கோம், உன் தம்பியை லாரி ஏற்றி கொண்டுடுவோம், வேலை செய்ய மாட்டேன்னு சொல்ற, கரண்டி வச்சு அடிக்கிறதுனா இந்த முட்டி இந்த முட்டி இந்த முட்டி இந்த முட்டி இந்த முட்டி இந்த முட்டி தலை கால் முட்டி, இப்படி முட்டிகளை பார்த்து எலும்பை பார்த்து தலையை பார்த்து அடிக்கிறது. வேணும்னு குறிவிச்சு அடிச்சிருக்கிறாங்க. ஒண்ணு இல்லாத நாயின்றது டெய்லி திட்டுவாலாம், எங்க கிட்ட எல்லாம் வாங்கி திங்கிற நாய், இதுல வேற ஜாதி சொல்லி திட்டிருக்காங்க. அப்படி சொல்லி ஜாதி சொல்லி இந்த பொண்ணு கொண்டு போன துணி எல்லாம் பாத்ரூம்ல வைக்கணும். அப்ப இந்த சித்திரவதையுடைய வடிவங்கள் என்னன்னா, ஒரு ஆள் செருப்பு காலால் எட்டி புதைச்சது, ஒரு சமயம் நிர்வாணமாக்கி அடிச்சாலும். ஆன்லைன் கிளாஸ் பார்க்க படிக்கிறான். மதுரையில் இருக்கக்கூடிய அமிர்தா காலேஜ்ல பிபிஏ படிக்கிறான். காலேஜ் மதுரையில் இல்ல, நான் அமைப்பு மதுரை தான் வச்சிருக்கேன். நான் இப்படி எழுதி கைது போட்டு கொடுத்துட்டேன் சார், நாங்க 2 லட்சம் ரூபாய் கொடுக்காட்டினா எங்க 3 பேருக்கு ஜெயில போட்டுருவாங்களா சார்ன்றான். அவ அதனாலதான் சொல்ல அவங்க அம்மா கிட்ட கூட. அவர் இந்த 7 மாசத்துல 3 முறை அவங்க வீட்டுக்கு போயிருக்காரு. ஓகே, சோ தொடர்புல இருக்கிறாரு. வீட்டுக்கு, அதாவது என்ன சொல்றாங்க, பையனோட பிணக்கு இருக்கலாம், ஆனா நான் பேச்சுவார்த்தையே இல்லைன்று பொய்யின்றேன். நம்ம வீட்டுல நம்ம சாப்பாடு கொண்டு வைக்கிறாளே, ஒரு சின்ன பிள்ளை மாதிரி இருக்காளே, யாரு? நீ தானே பெண்கள் முன்னேற்றம் பேசுற, சமூக நீதினு பேசுற, குடும்ப குழந்தைகள் தடுப்புன்னு பேசுற. கருணாநிதி பல அரசியல் கட்சி தலைவர்களையும் பல பேர்கிட்டையும் போய் பிரஷர் பண்ணி சமாதானமா போகலாம் என்ற அளவுக்கு அந்த குடும்பத்துக்கு நெருக்கடி கொடுக்கலன்னு அவருக்கு மனசாட்சிக்கு இருந்தா பதில் சொல்றேன். ஃபைனலா நான் சொல்றது என்னன்னா, இவ யாருங்க? ரேகா யாரு? ராக்கா யாருன்னா கொல்லப்படாத அனிதாங்க. நீட்டுக்கு படிக்க முயற்சி பண்ணிருக்காங்க. நீட்டுக்கான கனவு இருந்துச்சு, அவ சாவலங்க, அவ்வளவுதாங்க. உதயநிதி, உங்களுக்கு அனிதா தங்கச்சின்னா ரேகாவும் தங்கச்சி தானே? எதிர்கட்சியா இருக்கும் போது நான் கேட்கிறேன், இப்ப உங்க மேல சந்தேகம் வருது எனக்கு. உங்க ஆட்சி ஒருவேளை அனிதா கொல்லப்பட்டிருந்தா போய் நின்றுப்பியான்னு தெரியல. இந்த சந்தேகம் தேவையா தோழர்? உண்மைதான் எனக்கு வருதுங்க. நீ நின்றுக்கணுமா இல்லையா? போய்க்கணுமா இல்லையா? ஃபோர்த் ஸ்டேட் தமிழ் நேயர்களுக்கு அருள்மொழிவர்மனின் அன்பார்ந்த வணக்கங்கள். இன்று நமது பெருதுகள் நிகழ்ச்சியில் நம்ம நினைத்தனமையாக இருந்திருக்கிறார் எவிடன்ஸ் அமைப்பிலிருந்து மரியாதைக்குரிய தோழர் எவிடன்ஸ் கதிர் அவர்கள். வணக்கம். வணக்கம். சமீபத்தில் தமிழ்நாட்டையே கொஞ்சம் உலுக்கி இருக்குதுன்னு சொல்லலாம். மிக குறிப்பாக தமிழ்நாட்டில் ஒரு பாரம்பரியமிக்க ஒரு கட்சியினுடைய பின்னணியில் இருக்கக்கூடிய ஒரு வீட்டில், ஒரு குடும்பத்தில் நடந்த ஒரு சம்பவம். அந்த சம்பவத்தை அம்பலப்படுத்தி வெட்ட வெளிச்சத்திற்கு அனைவரினுடைய முன்னாலேயும் ஒரு முக்கியமான ஒரு பேசுபவராக உருமாற்றி இருக்கிறது எவிடன்ஸ் அமைப்பு, குறிப்பாக எவிடன்ஸ் கதிர் தோழராக நீங்கள். இந்த விவகாரம் எப்படி உங்களுடைய கைகளுக்கு சிக்கியது? எப்படி வந்துச்சு? இதை நோக்கி நீங்க எப்படி முதல்ல நகர்ந்தீங்க? இந்த சம்பவம் மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சியான சம்பவம். கடந்த வருடம் 2023 ஏப்ரல் மாசம் 26ஆம் தேதியிலிருந்து அந்த பொண்ணு சித்திரவதைக்கு உள்ளாயிருக்கான். அப்ப ஆரம்பிச்சது இந்த வருடம் 2024 ஜனவரி 15 வரை 8 மாசம் அந்த பொண்ணு சித்திரவதைக்கு உள்ளாயிருக்கிறாங்க. ஒரு தலித் சமூகத்தை சேர்ந்த பொண்ணு, +2ல பயோமேக்ஸ் படிச்சுட்டு இருந்த பொண்ணு, 70% மார்க் எடுத்த பொண்ணு, நீட்டு படிக்கணும்ட்டு அவளுக்கு ஆசை. அப்ப அப்பா கிடையாது, அப்பா மனநலம் பாதிக்கப்பட்டு எங்கோ காணா போயிட்டாரு. உயிரோட இருக்கிறாரா இறந்துட்டாரான்றது தெரியாது. அம்மா வீட்டு வேலை செய்யறாங்க, ஒரு தம்பி. நம்ம குழந்தைங்க நிலைமையை நினைச்சு பாருங்க. அதாவது ஒரு படிக்கணும் அப்படின்னா அந்த படிப்புக்கான சூழல் தமிழ்நாட்டில் இல்லை. அப்ப மேற்படிப்பு படிக்கிறதுக்கு +2 படிப்பை நிறுத்திட்டு வேலை செய்யணுன்ற ஒரு கட்டாயம் வந்துருச்சு. இதன் அடிப்படையில தான் இந்த வேலைக்கு போய் அவங்க கருணாநிதி எம்எல்ஏ சட்டமன்ற உறுப்பினர், பல்லவரம் தொகுதியுடைய உறுப்பினருடைய மகன், அவர் பேர் ஆண்டோ மதிவாணன், மருமகள் மெர்லினா வீட்டுல போய் சேர்றாங்க. சேரும்போது ஒரு ஒப்பந்தம் போடுறாங்க. என்னன்னா 16,000 ரூபாய் பெர் மந்த் சேலரி. வீட்டு வேலைன்னா என்னன்னாக்க எல்லா வேலையும் கிடையாது. காய்கறிகள் நறுக்கி கொடுக்கணும், வீட்டை கூட்டி சுத்தப்படுத்தணும்,
இந்த 2 வேலைக்காக தான் போறாங்க. சின்ன சின்ன உதவி வேலை செஞ்சுக்கலாம், துணி மடிச்சு வைக்கிறது, இந்த மாதிரி வேலைக்கு தான் போறாங்க. ஆனால் கூட்டு போயிட்டு 2 நாள் கழிச்சு நீங்க சமையல செய்யன்னு இருக்காங்க. இந்த பொண்ணுக்கு எனக்கு சமைக்க தெரியாதுன்னு இருக்கா. அதாவது அந்த மாதிரி சொல்லப்படவே இல்லை அந்த வேலையை செய்யணும் சொன்னா திடீர்னு சொல்றாங்க. காலையில உணவு செய்யணும், மதியமும் செய்யணும், இரவும் செய்யணும், குழந்தையை பாதுகாக்கணும், இதெல்லாம் எக்ஸ்ட்ரா கொடுக்கப்பட்ட வேலை. பலாருன்னு அந்த அம்மா அறையுது. நான் யாரு தெரியுமா? அந்த வேலையை செய்ய மாட்டேன்னு சொன்ன உடனே ஒரு அரைஞ்சிட்ட உடனே அந்த அம்மா சொன்ன வார்த்தை, மெல்லினா சொன்ன வார்த்தை, நீ யார் வீட்டுக்கு வேலைக்கு வந்திருக்க தெரியுமா? எம்எல்ஏ வீட்டுக்கு. நான் எம்எல்ஏவுடைய மருமகன். நாங்க நினைச்சாக்க உன்னையும் அம்மாவையும் சிறையில வச்சிருவோம், உன் தம்பியை லாரி ஏற்றி கொண்டுடுவோம், வேலை செய்ய மாட்டேன்னு சொல்ற. எதிர்த்து கேட்ட உடனே அந்த பொண்ணு பயந்துட்டா. உடனே இந்த டார்ச்சர் ஒரு 4-5 நாள் ஆகுது. பார்த்தோன்னே இந்த பொண்ணு வந்து இல்ல நான் வீட்டுக்கு தான் போறேன், நான் தயவு செய்து விட்டுருங்கன்னு கெஞ்சிரான். கெஞ்சின உடனே என்ன பண்றாங்கன்னா, சரி நீ என்ன பண்ணு, ஒரு 3 மாசம் வேலை செய், நான் வந்து வேற ஆளை பார்த்துட்டு அனுப்பிச்சிடறேன்னு சொல்லி சமாதானம் பேசுறாங்க. இதுக்கு இடையில தந்திரமா என்ன பண்றான்னா, அவங்க அம்மாவே வர வைக்கிறாங்க. அந்த ஏஜென்ட் சித்ரா வரவழைச்சிட்டு ஒரு அக்ரிமெண்ட் அப்பதான் போடுறாங்க. இந்த 16,000 சம்பளம் இதெல்லாம் கொடுத்துட்டு, அதுக்கு முன்னாடி அந்த பொண்ணுடைய செல்போனை வாங்கி உடைச்ச உடனே அந்த வாய்ஸ் சரியா வரல, அவங்க அம்மாவுக்கு சரியா கேட்கல. என்ன உன் குரல் சரியா கேட்க மாட்டேது, வாய்ஸ் சரியா வர மாட்டேதுன்றாங்க. அதுக்கப்புறம் அந்த செல்போனை டெக்னிக்கலா உடைச்சிட்டு குரலை டெம்ப் பண்ணிட்டு அந்த போன் எடுத்து அவங்க அம்மா கையில கொடுத்து, நீங்க எடுத்துட்டு போங்க அந்த போனை, இந்த போன் இருந்தா போக்கஸ்டா வேலை செய்ய மாட்டா, நீங்க எல்லாம் ஒன்னொன்னும் பிளான் இது. அதுக்கப்புறம் தான் இந்த சித்திரவதை ஆரம்பிக்கிறது. இந்த சித்திரவதைனா உங்க வீட்டு சித்திரவதை இல்லை, எங்க வீட்டு சித்திரவதை இல்லை. செருப்பால் அடிக்கிறது, விளக்கமாத்த கொண்டு அடிக்கிறது, கரண்டி வச்சு அடிக்கிறதுனா இந்த முட்டி இந்த முட்டி இந்த முட்டி இந்த முட்டி இந்த முட்டி இந்த முட்டி, தலை கால் முட்டி, இப்படி முட்டிகளை பார்த்து எலும்பை பார்த்து தலையை பார்த்து அடிக்கிறது. வேணும்ட்டு குறிவிச்சு அடிச்சிருக்கிறாங்க அடி. ஆமா, அதாவது சித்திரவதை என்பது என்னன்னாக்க, ஒரு 2 நாள் கழிச்சு ஒரு வாட்டி அடிச்ச அந்த பொம்பளை ஒரு மாசத்துல வந்து ஒரு நாளைக்கு 2 தடவை அடிப்பாளாம். அதுக்கப்புறம் பார்த்தா சகட்டி மணிக்கு அடிக்கிறது, ரத்தம் வர வரைக்கும். ஒரு தடவை வந்து ரத்தம் கொட்டுதுன்றான். இப்ப நம்ம தலைமுடியெல்லாம் கொஞ்சம் அதை அடர்த்தியா இருக்கலாம், அது சின்ன பிள்ளை எவ்வளவு அடர்த்தியா இருக்கும், ஆனா தலைமுடி எல்லாமே இடைவெளியா இருக்கும், கேப்பா இருக்கும். அடிச்சு ரத்தம் வந்து இங்க வடுக்கலா இருக்கு. அந்த தலைமுடியை கத்திரிக்கோலை வச்சு கட் பண்ணிருக்கான். தண்ணியில வந்து மிளகா பொடியை போட்டு கரைச்சு 3 முறை மூஞ்சி ஊத்திருக்கான். இந்த பொண்ணு வந்து நீ நானும் முன்னாடி, நான் யாரு, நான் எவ்வளவு பெரிய ஆளு, எவ்வளவு பெரிய வசதியானவன், நீ என்ன சாதாரண ஒண்ணு இல்லாத நாயின்றது வந்து டெய்லி திட்டுவாளாம். எங்க கிட்ட எல்லாம் வாங்கி திங்கிற நாய், இதுல வேற ஜாதி சொல்லி திட்டிருக்கா. அப்படி சொல்லி ஜாதி சொல்லி ஓகே திட்டிட்டு, இதுதான் கொடுமை, நீ நானும் எப்படி ஒரே சாப்பாடு சாப்பிடுறது, நான் சாப்பிடுற அதே சாப்பாடு நீ எப்படி சாப்பிட முடியும்னு சொல்லிட்டு இந்த பிள்ளைக்கு ஒரு மூட்டை ரேஷன் அரிசி வாங்கி கொடுத்துருக்காங்க. அந்த ரேஷன் அரிசி டெய்லி வச்சு சாப்பிடலான்னு ஆரம்பிக்கும் போது 2 நாள் பொறுத்து 3 நாள் கேட்டாலாம். இந்த கேஸ் என்ன அப்பனா வீட்டு வாங்கி கொடுத்தா, வாத்தா வாங்கி கொடுத்தாளா, இது எனக்கு சீதனமா வந்தது, நீ மொத்தமா வடிச்சு ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சு சாப்பிடு, கேஸ் யூஸ் பண்ணக்கூடாது. இந்த பொண்ணு கொண்டு போன துணி எல்லாம் பாத்ரூம்ல வைக்கணும். அப்ப இந்த சித்திரவதையுடைய வடிவங்கள் என்னன்னா, ஒரு நாள் வந்து செருப்பு காலால எட்டி உதைச்சது, ஒரு சமயம் நிர்வாணமாக்கி அடிச்சாலாம். இப்ப இந்த தலைமுடியில ஏன் கட் பண்றா அப்படின்னா, இந்த பொண்ணு சொல்றா, என்ன மேனா மின்னிக்கிட்டு இருக்கிறியா, எவ்வளவு வச்சு இதெல்லாம் மயக்க பாக்குற அப்படின்னு சொல்லி கட் பண்றது. அவன் அக்காகாரி ஒருத்தருக்கு போன் பண்ணாலும், அக்காகாரி சொன்னாலும், இது மாதிரி என் வீட்டுக்காரன் இந்த மாதிரி வேலைக்காரி தப்பு பண்ணானா முடிதான் நெருக்குவான். ஆர்ஜின் வந்து மலேசியா, இவங்களுடைய இது வந்து மலேசியா இது போல இருக்கு. அப்படி அன்னைக்குதான் வந்து முடிவு வெட்டினதான் கத்திரிக்கோளை வச்சு. இதை விட உச்சக்கட்ட ஒரு வார்த்தை சொல்லியிருக்கானா, நீயும் அம்மால ரெட் லைட் ஏரியா போனா நல்லா சம்பாதிக்கலாம், அங்க போக கூச்சமா இருந்துச்சுன்னா வீட்டுல ஆள்களை வச்சு தொழில் பண்ணுங்க, என்ன காசு சம்பாதிக்கலாம். இதுல 2-3 துணை கேள்வி நமக்கு வரும். இவ்வளவு சித்திரவதை நடந்தும் அவங்க அம்மாவுக்கு எப்படி தெரியாம இருந்தது? 2வது மாசத்திலேயே அவங்க அம்மா கேட்கிறாங்க, நாங்க வந்து புள்ளைய பார்க்க வரணும்னு. அடுத்த மாசமே கேட்கும்போது, எங்களுக்கு டிரான்ஸ்பர் ஆகி நாங்க பெங்களூர் வந்துட்டோம், இப்ப நாங்க சென்னையில இல்ல. அவங்க அம்மா வந்து சென்னையில தான் வேலை பாக்குறாங்க. அம்மாவும் சென்னையில தான் இருக்கிறாங்க. ரைட். வேலை பார்க்கும்போது, அவங்க ஒரு டாக்டர் வீட்டு வேலை பார்க்கும்போது போன் பேசும்போது, நாங்க இப்ப பெங்களூர்ல இருக்கிறோம், சென்னையில இல்ல, இங்க மாற்றலாகி வந்துட்டோம். அப்ப
இத செய்யும் போது என்ன பண்ணுவாங்கனாக்க 2 வாரத்துக்கு 2 விட பேச வைப்பாங்களாம். 2 நிமிஷம் 1 நிமிஷம் தான் பேச முடியுமா. கூடவே நின்று ஏதாவது சந்தோஷமா பேசாட்டா மீட்ல போட்டு அடிப்பாலாம். அடிச்சுட்டு மறுநாள் வந்து ஒரு சமயம் 11 மணி 20 வரை அடிக்கிறது. அடிச்சுட்டு மறுநாள் வந்து அக்கா அடிச்சுட்டுனா உன்னை என் சொந்த தங்கச்சியா பாக்குறேன், எனக்கு உன் மேல கோபம் இல்லை, அவன் சரியில்லை, யார் வீட்டுக்காரன், அவன் உள்ள கோபத்தை நான் உன்கிட்ட காட்டிடுறேன், குழந்தை மேல உள்ள கோபத்தை நான் உங்ககிட்ட காட்டுறேன், நீ தானே என் தங்கச்சி அப்படின்னு கொஞ்சம் சமாதானம் பண்ணி கொஞ்சிட்டு மறுபடியும் அந்த சித்திரவதை ஆரம்பிக்குமா. இல்ல உளவியல் ரீதியாக சிக்கல் இருக்கா அந்த அம்மா பெர்லின் வந்து டாக்டர் தான் பார்க்கணும். நான் என்ன சொல்ல வரேன், ஒரு கொடூரமான வன்முறை இது நடந்திருக்கு. ரொம்ப டார்ச்சர் வந்து அதிகமா நடந்தது. மிக கொடூரமானது. இந்த அளவுக்கு சித்திரவதை பண்ணி சதைச்சு போய் இவ்வளவு ஒரு பண்ணிட்ட உடனே இந்த அம்மாவை வந்து 3 மாசம் கழிச்சு என்ன சம்பளம் கொடுக்கலையான்னு கேட்டதுக்கு உன் பொண்ணை நாங்க காலேஜ்ல சேர்த்துருக்கோம் 2 லட்சம் ரூபாய் கட்டி. ஆன்லைன் கிளாஸ் பார்க்க படிக்கிறான். மதுரையில இருக்கக்கூடிய அமிர்தா காலேஜ்ல பிபிஏ படிக்கிறான். காலேஜ் மதுரையில இல்ல, நான் அமைப்பு மதுரை தான் வச்சிருக்கேன். ஆன்லைன் கிளாஸ் வந்து பொண்ணு, இந்த பொண்ணு கிளாஸ் அட்டென்ட் பண்ணல. பின்னாடி ஒரு கேட்டத்துல கேட்டிருக்கு, அம்மா 2 லட்சம் கட்டின ரிசிப்ட் காட்டுங்கமான, ரிசிப்ட் இல்ல, அப்ளிகேஷன் இல்ல, ரிசிப்ட் இல்ல, ஆன்லைன் கிளாஸ் அட்டென்ட் பண்ணல, காலேஜ்ல எந்த ஃபார்மும் சேர்க்கப்படல, ஒரு நாள் அவ கம்ப்யூட்டர் முன்னாடியோ செல்போன்லயோ உட்காந்து அவ ஆன்லைன் கிளாஸ் அட்டென்ட் பண்ணல. ஆனா ஆன்லைன் கிளாஸ் படிக்கிறான். 2 லட்சம் உனக்கா கட்டியிருக்கோம். இவங்க என்ன நினைச்சுக்கிட்டாங்கன்னா, அவ பெங்களூர்ல இருக்கிறான், வாரத்துக்கு ஒரு தடவை பேசினா கூட 2 வார்த்தை பேசுறா, அவ படிக்கணுன்ற கனவு நிறைவேறுது. இதெல்லாம் பொறுத்துக்கிட்டு தான் அந்த அம்மா வந்து அது பெருசா புள்ள படிக்குது போல இருக்கு, இவ்வளவு கொடுத்து படிக்க வச்சிருக்காங்க, 2 லட்சம் ரூபாய் கொடுத்து படிக்க வச்சிருக்காங்க, எங்கேயாவது நம்பி இருக்கிறாங்க, அவங்க பொண்ணு பாதுகாப்பா இருக்குன்னு அம்மா நம்பி இருக்கிறாங்க. வெளியில போனா வீட்டை பூட்டி வச்சுக்கிறது, வீட்டை பூட்டிட்டு தான் போறது. இப்ப திடீர்னு அந்த பிள்ளைக்கு பிறந்த நாள் கொண்டாடுவாங்களாம். இந்த பொண்ணுக்கு இந்த டார்ச் பிறந்த நாள் கொண்டாடும் போது இந்த பொண்ணுக்கு ட்ரெஸ் எல்லாம் வாங்கி போட்டு கேக் வச்சு கொண்டாடுறது. மறுநாள் கொண்டாடி வெளியில யாராவது வந்தாங்கன்னா, இந்த எம்எல்ஏ 3 முறை வந்திருக்காப்ல அந்த வீட்டுக்கு, அவங்க ஒய்ஃபோட. குழந்தைங்கெல்லாம் பார்க்கும்போது ரேகாமா 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 அப்படி அந்த குழந்தை கொஞ்சிருது. யார் சொந்தக்காரங்க வந்தாலும் அவ்வளவு அன்பா கொஞ்சுமா, போன பிறகு டார்ச்சர் ஆரம்பிக்குமா. இப்ப நான் என்னன்னா, அவங்க வீட்டுக்காரன் சொல்லியிருக்கான், இந்த நாய் நடிச்சு கொள்ளு, ஆனா என் குழந்தை முன்னாடி அடிக்காத, இதனால என் குழந்தை பாதிக்குது. அந்த குழந்தை தான் சொல்லியிருக்கு, அம்மா வந்து ரேகாவை அடிச்சு ரத்தம் வருதுன்னு அவங்க அப்பாட்ட கன்வென்ட் பண்ணும்போது சிசிடிவி கேமரா வீட்டுக்குள்ளே இருக்கு. சிசிடிவி கேமரா ஆஃப் பண்ணிட்டு தான் அவர் அடிக்கிறது தந்திரமா. அதை அவன் செக் பண்ணிருக்கான். ஒரு நாள் எடுத்து செக் பண்றானா, அதை அழிச்சு வச்சுட்டு நீ எங்கே கிளம்பணும்னு சொன்னிய, வான்னு சொல்லி அதை செக் பண்ண விடாம இருக்குதான். இது இந்த சித்திரவதெல்லாம் இருந்து பொங்கல் அன்னைக்கு இந்த அம்மா 14ஆம் தேதி போன் போட்டு போய் அன்னைக்கு என் பிள்ளைய நான் பார்க்கவே இல்லைங்க 7 மாசமா, கொண்டு வந்து விடுறீங்களா இல்லையா அப்படின்னும் போது வர்றதுக்கு முன்னாடி என்ன பண்ணிருக்காங்க, நான் இந்த பிள்ளைகிட்ட ஒரு கடிதம் வாங்கியிருக்காங்க, எழுதி வாங்கி, நான் என் படிப்பு செலவுக்காக நீங்க 2 லட்சம் ரூபாய் கட்டிருக்கீங்க, இதை வந்து நான் வேலைக்கு வராம போனாலோ இல்ல பணத்தை கொடுக்காம போனாலோ என் மேலையும் எங்க அம்மா மேலையும் என் தம்பி மேலையும் நீ நடவடிக்கை எடுக்கலாம் அப்படின்னு சொல்லி எழுதி கொடுத்து கையெழுத்து மிரட்டி வாங்கிட்டு வீட்டுக்கு கொண்டு வந்திருக்காங்க. வீட்டுக்கு விடும்போது அந்த மர்லினா, அவங்க வீட்டுக்காரன், அந்த மர்லினாவுடைய அப்பா அம்மா 4 பேர் வந்திருக்காங்க. வந்து அந்த கிராமத்துல விட்டுட்டு 5000 ரூபாய் கையில கொடுத்துருக்காங்க. ரொம்ப இந்த அம்மா அந்த பிள்ளைய பார்த்தோன்னு மிரண்டு போயிட்டாங்க. என்னடா பாதி உசுரா வந்திருக்கா, உடம்பு முழுக்க காயம், இல்ல அவளா போய் இடிச்சுக்கிட்டா, அவளா போய் எப்படி இடிச்சுக்க முடியும், உடம்பு முழுக்க காயத்தை வந்து ஒருத்த இடிச்சுக்க முடியுமா, ஒருத்தர் சூடு பண்ணிக்க முடியுமா, வாய்ப்பே கிடையாது. இன்னொன்னு, அடின்றத பார்த்தாலே நம்மளால கண்டுபிடிக்க முடியும், இது எப்படி அடிபட்டுன்னு கண்டுபிடிக்க முடியும் ஓரளவுக்கு நம்மளால. 15ஆம் தேதி விட்டுட்டு போன பிறகு அவங்க அம்மாக்கு புள்ள 16ஆம் தேதி பிள்ளைக்கு தலைவலிக்க ஆரம்பிக்குது. உளுந்தூர்பேட்டை ஜிஹெச்ல கொண்டு போய் அட்மிட் பண்றாங்க. அந்த புள்ள வீட்லயும் சொல்லல. அந்த பிள்ளைக்கு என்ன பயம்னா, அவங்களுக்கு நல்லா தெரிஞ்சிருக்கு. அதாவது என்ன தெரிஞ்சிருக்குன்னா, இவ திருப்பி வரப்போறது இல்ல, ஆனால் இங்க நடந்ததை இவ சொல்லக்கூடாதுன்றதுக்காக தான் இந்த கடிதம் எழுதுவாங்க. ஆமா, ஏதாவது வெளில சொன்ன அவ்வளவுதான், மாட்டின நீ உங்க 3 பேர் உள்ள வச்சிருவேன். அது எப்படி எனக்கு தெரிஞ்சிச்சுன்னா, நேத்து முந்தானத்தை வரும்போது அவர்கிட்ட சொல்றா, நான் இப்படி எழுதி கைது போட்டு கொடுத்துட்டேன் சார், நாங்க 2 லட்சம் ரூபாய் கொடுக்காட்டினா எங்க 3 பேர்த்து ஜெயில போட்டுவாங்களா சார்ன்றா. அவ அதனாலதான் சொல்ல அவங்க அம்மா கிட்ட கூட 16ஆம் தேதி ஜிஹெச்ல போய் அட்மிட் பண்ணும்போது அந்த டாக்டர் கண்டுபிடிக்கிறாரு, என்னடா இது இப்படி எல்லாம் ஒரு காயம் இருக்கு, இது எதால நடந்துச்சுன்றதை நான் எழுதணுமா அப்படின்னும் போது கேட்கும் போதுதான் அவ என்னை வச்சு அடிச்சு சித்திரவதைப்படுத்திட்டாங்க அப்படின்னு சொல்லும் போது அவர் என்ன பண்றாருன்னா, எம்எல்சி கேஸா மெடிக்கல் லீகல் கேஸா ரெக்கார்ட் பண்றாரு. ஓகே,
அவருக்கு வந்து யாரு என்ன கருணாநிதி என்ற பின்னணியில தெரியல, எம்எல்ஏ என்ற பின்னணிலாம் தெரியல. இந்த புள்ள வந்து அவர் பொதுவா ஒரு விஷயத்தை வந்து நோட் பண்றாரு. ஓகே ஓகே, இதெல்லாம் போட்டு ஆட்டோமேட்டிக்கா எம்எல்சி கேஸ் போட்டாங்கன்னா இமிடியேட்டா போலீஸ் ஸ்டேஷனுக்கு ரெஃபர் பண்ணுவாங்க. ஆமா, சென்னை திருவான்மூர் போலீஸ் ஸ்டேஷனுக்கும் உளுந்தூர்பேட்டை அவங்க குடியிருக்கக்கூடிய அந்த பகுதியை சேர்ந்த காவல் நிலைய ரெண்டுத்துக்கும் பண்றாரு. திருநாவலூர் போலீஸ் ஸ்டேஷன் உளுந்தூர்பேட்டை பக்கத்துல 17ஆம் தேதி அவங்க ஈவினிங் வந்து அந்த போலீஸ் வந்து இன்வெஸ்டிகேட் பண்றாங்க. இதுக்கடையில எங்க டீம் உள்ள போயிடுச்சு, எவிடன்ஸ் நாங்க உள்ள போய் இந்த 16ஆம் தேதி கண்டுபிடிச்சு போயிட்டோம். 17ஆம் தேதி திருவான்மூர் நீலகரை போலீஸ் ஸ்டேஷன் ஆழ்விமன் போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்து 2 போலீஸ் பர்சனல் வந்து 8 மணிக்கு வராங்க ஊருக்கு. அவங்க வந்து ஒரு 20-25 பேர் வந்து 1-2 இது போலீஸ் கேஸா மாறும் கண்டுபிடிச்சிட்டு சமாதானப்படுத்தலாம் மிரட்டலான்ட்டு ஒரு குரூப் வந்து அலையுது. நமக்கு தெரிஞ்சு அப்புறம் நம்ம டீமை வச்சு அவங்களை விரட்டி விட்டு இவங்களை காப்பாத்தி கொண்டு போய் 35 கிலோமீட்டர் தள்ளி வைக்கிறோம் பாதிக்கப்பட்ட மக்களை. ஏன்னா எங்களுக்கு தெரியும் இது அன்னைக்கே மதுரை கூட்டு வந்திருக்க முடியும், 17ஆம் தேதி கூட்டு வந்திருக்க முடியும். ஏன்னா 17ஆம் தேதி அவங்க போலீஸ் வருவாங்க. ஒருவேளை நம்ம விசாரணைக்கு ஒத்துழைப்பு கொடுக்கணும் ஏதாவது ஒரு ரெக்கார்டை முடிப்பானுங்கன்றதுக்காக நம்ம என்ன பண்ணணும், பக்கத்துல வைங்க போலீஸ் இன்வெஸ்டிகேஷன் முடிஞ்ச பிறகு நம்ம மதுரை கூட்டு வரலான்ட்டு நம்ம டிவி அங்கேயே இருக்க சொன்னேன். அப்புறம் அவங்க வந்து அந்த போலீஸை நான் நம்பல, நாங்க பின்னாடி ஆள் வச்சிருப்பாங்கன்னு சொல்லிட்டு அந்த 2 போலீஸ் வந்ததெல்லாம் அவங்கள வாகனத்துல இறக்கி விட்டுட்டு நம்ம பசங்களை ஒரு 20 பசங்களை அனுப்பி 2 வீலர்ல உட்கார வச்சோம். அந்த போலீஸ விமானம் 2 போலீஸ் ஆளுக்கு 2 வீலர் உட்கார வச்சு 35 கிலோமீட்டருக்கு போ. ஏன்னா அந்த போலீஸ்க்கு ரூட் தெரியாது, உளுந்தூர்பேட்டை ரூட் தெரியாது, கிராமம் தெரியாது, எல்லாரும் போலீஸ் வரக்கூடாதுன்னு நான் இவன் ரூட் சொல்லிட்டான் போன போட்டு எவ்வளவு கடத்துறாங்க, யார் நம்ப முடியும்? வாய்ப்பு இருக்கு. அதனாலதான் வந்து 2 விமன் போலீஸையும் உட்கார வச்சு 2 வீலர் அங்க கூட்டு போயிட்டு அவங்க 10 மணில இருந்து இரவு விடிகால 1:30 மணி வரை 3 மணி நேரம் டீடைல்டு இன்வெஸ்டிகேஷன், டீடைல்டு என்கொயரி, டீடைல்டு ஸ்டேட்மெண்ட் ரெக்கார்ட் பண்றாங்க. மறுநாள் டிசி எங்கிட்ட பேசுறாரு, நீலாங்கரை டிசி எங்க ஆபீஸ்க்கு போன் போட்டு. அவரு நல்ல டிசி, ஏன்னா ஒரு முன்னாடி டிஎஸ்பியா இருந்தாரு. இந்த ராஜலட்சுமி கேஸ் ஆத்தூர்ல அந்த 13 வயசு பொண்ணு அந்த தலை வெட்டின கேஸ் 2018 அந்த கேஸ் அவர் டிஎஸ்பியா இருந்தா நல்லா ஒர்க் பண்ணார். அவர் அதெல்லாம் ரெஃபர் ஆபீஸ்க்கு போன் போட்டு நானு சொல்லுங்க சார்ட்ட சொல்லுங்க, நேர்மையா இருந்து நாங்க இதை நடத்துவோம் அப்படின்னு சொல்லி அவர் அசூரன்ஸ் கொடுக்குறாரு. இப்ப வந்து இதன் அடிப்படையில தான் வந்து இவங்க வந்தாங்க, நம்ம எஃப்ஐஆர் போட்டோம். இப்ப எனக்கு கேள்வி என்னன்னா, ஆளுங்கட்சியினுடைய எம்எல்ஏ சட்டமன்ற உறுப்பினர், ஆமா, ஒரு ஆளுங்கட்சி ஆளுகிற ஆட்சியாளர் என்ன செஞ்சிருக்கணும்? இம்மிடியேட் அரெஸ்ட் பண்ணிருக்கணும், அரெஸ்ட் பண்ணிக்க கூடாதா? இல்லன்னா தோழர் அவர் பேசும்போது எம்எல்ஏ கருணாநிதி என்ன சொன்னாருன்னு சொல்றாங்க நான் செய்தி ஊடகங்கள்ல. எனக்கும் என்னுடைய இந்த குடும்பத்திற்கும் ஒரு 7 ஆண்டுகள் அவங்க வந்து என்னை விட்டு பிரிஞ்சுதான் இருக்கிறாங்க, தனியா தான் இருக்கிறாங்க, நான் தொடர்புல இல்லாம இருக்கிறேன், எனக்கு அதுக்கும் சம்பந்தம் கிடையாது, என்ன மாதிரி நடவடிக்கை எடுத்தாலும் தடுக்க மாட்டேன் அப்படின்னு பேசியிருக்கிறதா சொல்றாங்க. நான் 2 விஷயத்த சொல்றேன், என்கிட்ட அந்த ஆதாரங்கள் இருக்கு, எவிடன்ஸ் இருக்கு. 2 விஷயம் சொல்றேன். ஒரு விஷயம், அவர் இந்த 7 மாசத்துல 3 முறை அவங்க வீட்டுக்கு போயிருக்காரு. ஓகே, சோ தொடர்புல இருக்கிறாரு வீட்டுக்கு. அதாவது என்ன சொல்றாங்க, பையனோட பிணக்கு இருக்கலாம், மருமகளோட அவங்களுக்கு ஏதாவது பிணக்கு இருக்கலாம், மாமியார் மகனுக்குள்ள சண்டைகள் இருக்கலாம், எல்லா குடும்பத்திலும் இருக்கிறத விட்டுருங்க. ஆனா நான் பேச்சுவார்த்தையே இல்லைன்றது பொய்ன்றேன். பிணக்குகள் இருக்குது வேற. நீ வீட்டுக்கு ஏன் போற? அப்ப 7 மாசத்துல 3 முறை அந்த பொண்ணு தான் உங்க சாப்பாடு எடுத்து வச்சுக்கா. நீ ஒரு சட்டமன்ற உறுப்பினர், உனக்கு தெரியுமா இல்லையா? சரிங்க, அந்த பொண்ணுக்கு நடந்த டார்ச்சர் உனக்கு தெரியல, விட்டுரு. நம்ம வீட்டுல நம்ம சாப்பாடு கொண்டு வைக்கிறாளே ஒரு சின்ன பிள்ளை மாதிரி இருக்காளே யாரு? நீ தானே பெண்கள் முன்னேற்றம் பேசுற, சமூக நீதினு பேசுற, குழந்தைகள் தடுப்புன்னு பேசுற. எத்தனை விவாதம் வந்து சட்டமன்றத்தில் நடந்திருக்கும், அந்த சென்ஸ் நமக்கு தெரிஞ்சிருக்காதா? ஒரு பேர குழந்தை வயசுல ஒரு பொம்பளை பிள்ளை இருக்கால, யாரு ஏன் இந்த வீட்டுல இருக்கான்றத நீ கேட்டுருக்கணுமா, கேட்டுக்கூடாதா? சரி, இது ஒன்று. 2வது, வழக்கு ஃபைல் பண்றதுக்கு முன்னாடி அவங்க மேல கேஸ் ஆகுதுன்னு தெரிஞ்ச பிறகு கருணாநிதி பல அரசியல் கட்சி தலைவர்களையும் பல பேர்கிட்டையும் போய் பிரஷர் பண்ணி சமாதானமா போகலாம் என்ற அளவுக்கு அந்த குடும்பத்துக்கு நெருக்கடி கொடுக்கலன்னு அவருக்கு மனசாட்சிக்கு இருந்தா பதில் சொல்லிட்டு நெருக்கடி கொடுத்திருக்காரு கருணாநிதி. நெருக்கடின்னு சொல்ல மாட்டேன், சமாதானம், பீஸ் போடல, சரண்டர் ஆகிறது. கதிரண்ணன் கிட்ட சொல்லுங்க, நாங்க எப்படியாவது எங்களை காப்பாத்தி விட சொல்லுங்க, இப்படி பேசுறது. ஆனா எங்க கிட்ட யாரும் வரல. என்ன காரணம்னா, எனக்கு நாங்க சம்பாதிச்ச சொத்து இவ்வளவு இன்ஃபுளுன்ஸ் இருந்து, இவ்வளவு அரசியல் குறிக்கோள் இருந்து பல பேர்கிட்ட போய் உட்காந்து கூட ஒருத்த கூட என்கிட்ட பேசல. ஏன்னா என்கிட்ட பேச முடியாதுன்னு ஒரு இடத்துல அவங்களை வச்சிருக்கோம் பாருங்க, அதுதான் எங்களுக்கு இருக்கிற சொத்து.
இல்லைங்க அந்த ஆள்கிட்ட பேச முடியாதுங்க, மோசமான ஆளுங்கன்னு இருக்காங்க. பேச முடியாதுங்க அந்த ஆள்கிட்ட. நீங்க பேசினாலும் நம்மளுக்கு என்ன விவகாரம் பெருசாகுங்க. நீங்க லீகலா பாத்துக்கங்க. அவர் பேசுனதுக்கான அது ஒரு சொல்றேன் நான். நம்மளுக்கு தெரியாதெல்லாம் கிடையாது ஒண்ணும். என்னென்ன ஏங்க ஒரு எதிரி என்னென்ன பண்ணுவான்னு நமக்கு தெரியாது. கண்டிப்பா தெரியும். அரசியல் ஸ்டெண்டுக்காக என்ன சொல்றாரு எனக்கு அது பேச்சுவார்த்தை இல்ல. ஒரு ஸ்டாண்ட் என்னன்னா நீங்க அப்படி சொல்லிருக்க கூடாது. இது கண்டிக்கத்தக்கது. என் மகனா இருந்தாலும் என் மருமகளா இருந்தாலும் யாரா இருந்தாலும் அரசாங்கம் என்ன செய்யுமோ அந்த நடவடிக்கை எடுக்கணும். அவங்க கைது செய்யப்படணும் அப்படின்னு சொல்ற நியாயம் இருக்கு. ஒரு பத்திரிகையாளர்கிட்ட சொல்லியிருக்கிறாரு, எனக்கு ஜாதியெல்லாம் பார்க்க மாட்டேன், அவ என் பேத்தி மாதிரி, அவளுக்கு என்ன நிதினாலும் கொடுக்க தயாரா இருக்கிறோம். நானா உன் காசு எங்களுக்கு எதுக்குன்னு கேட்கிறேன் நானு. இந்த பாவ காசு எங்களுக்கு எதுக்கு? நீ ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே அவர் சொல்லியிருக்காரு, என் பையன் 150 பேர் வேலை பார்க்கறாங்க. கருணாநிதி முதல்ல பேசின உடனே அந்த பொண்ணை குறித்து அவரு ஒரு தவறான தகவலை சொன்னாரு. இல்லைன்னு அவர் சொல்லிட்டோம். நம்மளா இறங்கின பேருக்குதான் இது வேண்டாம், வாயை மூடுன்னு இருக்காங்க. அவங்களை கூப்பிட்டு கட்சி மேலிடம் வாயை மூட்டுன்னு இருக்காங்க. இந்த கேஸை எப்படியாவது முடிச்சிரு, நீ எப்படியா முடிச்சு பாரு, எப்படியா யார் காலையை சமாதானம் பண்ணி விட்டுரு, பெரிய தலைவலியா இருக்குன்னு ஆட்சியாளர்கள் அவரை நிர்பந்திக்கணும்னு சொல்லிட்டோம். மனச்சாட்சியோடு பொய் சொல்லாம சொல்லிட்டோம். அவர் கொடுத்த 2 ஸ்டேட்மெண்ட்ல போயிருக்குங்க. நான் என்ன சொல்றேன், அவர் வன்கொடுமையில ஈடுபடல. பட் ஆனா காப்பாத்துவதற்கான இன்ஃபுளுன்ஸ் பயன்படுத்தினாரு. ஒரு கட்டத்துல நம்ம எல்லாரும் குரல் கொடுக்கிறோம், ஒட்டுமொத்த தமிழ்நாடு குரல் கொடுக்குது, சிறுமின் பக்கம் இருக்குன்னு ஒண்ணுதான் ஒதுங்குறாரு, ஜெகம் வாங்குறாரு. ஃபைனலா நான் சொல்றது என்னன்னா, இவ யாருங்க, ரேகா யாரு? ராக்கா யாருன்னா கொல்லப்படாத அனிதாங்க. நீட்டுக்கு படிக்க முயற்சி பண்ணிருக்காங்க. நீட்டுக்கான கனவு இருந்துச்சு, அவ சாவலங்க, அவ்வளவுதாங்க. அவ என்ன சொல்லியிருக்கிறா தெரியுமா உங்களுக்கு? நேத்து கூட எங்க பிரஸ் மீட்ல சொன்னாங்க. இந்த சமுதாயம், இதை நான் ஏன் சொல்ல வந்தேன்னா, எனக்கு நடந்த பிரச்சனைக்காக சொல்ல வரல. என்ன மாதிரி பல குழந்தைகள் பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க, அவங்க எல்லாம் காப்பாற்றப்படணும்ன்றதுக்காக நான் சொல்றேன்னு சொல்றான். அனிதா தற்கொலை குடியத்துல என்ன இருந்துச்சுன்னா, நான் எனக்கு சீட்டு கிடைக்கல இருக்கா, நான் சாகல. என்ன மாதிரி ஏழை எளிய கிராமப்புற பெண்கள் நீட்டால பாதிக்கப்படுறாங்கன்றதுக்காக நான் செத்து போனேன்னா, அவ எழுதுன கடிதமும் இவ சொல்ற ஸ்டேட்மெண்ட் ஒண்ணுங்க. கூடுதலா ஒண்ணு சொல்றேன், நேத்து எனக்கு 1:30-2 மணிக்கு போன் வருது எனக்கு. அவர் எடுத்த உடனே ஆரம்பிக்கிறாரு, அவர் பேரை சொல்லிட்டு நான் வன்னியர் சமூகம்ன்றாரு, நான் விழுப்புரம் சார்ன்றாரு. உங்க இன்டர்வியூ பார்த்தேன், ரேகாவோட இன்டர்வியூ பார்த்தேன். ஐயா மன்னிச்சிருங்க, என் புள்ளிய சென்னையில ஒரு வீட்டு வேலைக்கு தான் விட்டுருக்கேன், நான் கூப்பிட போறேன்னு சொல்லிட்டு போறாரு. நைட்டு 9 மணி கூப்பிட்டு, என் புள்ளைய கூப்பிட்டு பஸ் ஸ்டாண்ட்ல நிக்கிறேன், சென்னை பஸ் ஸ்டாண்ட்ல, ஊருக்கு கிளம்புறோம் சார், ரொம்ப நன்றி சார்ன்றாரு. கேட்கும்போது ரொம்ப இதுவா இருக்கு. இன்னொரு தம்பி என்ற கால் பண்ணி பேசுறாரு. என்ன கால் பண்ணி பேசுறாருன்னா, எங்க ஊர்ல இருந்தே நிறைய பெண்கள் போயிருக்காங்க, இந்த மாதிரி குழந்தைகள் போயிருக்காங்க, எங்க ஊர்ல எல்லாம் ஒண்ணு சேர்ந்து முடிவு எடுக்கிறோம், அதை பார்த்துட்டு நாங்க மீட்கும் போது எங்களுக்கு உதவி செய்ய தேவைப்பட்டா நீங்க வருவீங்களான்னு கேட்கறான். இந்த 2 மாற்றம் என் காதல வந்துச்சு. எனக்கு காதல விடாத என்னென்ன உணர்வுகள் மத்தவங்களுக்கு இருக்கு எனக்கு தெரியாது. எனக்கு இந்த 2த்துக்கும் காரணம் ரேகா தான். அப்ப இந்த உணர்வுகள் வருவதற்கு யார் காரணம்? இப்போ இதை புரிஞ்சுக்க முடியாது நம்மளால. ஆனா தமிழக அரசின் சார்பில் இருந்து, காவல்துறை சார்பில் இருந்து நாங்க வழக்கு பதிவு பண்ணிருக்கிறோம் அப்படின்னு சொல்றாங்க. நேற்று இரவு கடந்த செய்திங்கிறது அப்ஸ்காண்ட் ஆயிட்டாங்க, அப்ஸ்காண்ட் இருக்கிறாங்கன்னு சொல்றாங்க. வழக்கு பதிவு செய்வது என்பது அது அதோட ப்ரொசீஜர், அது பேரு நடவடிக்கை, அது கடமை, நடைமுறை, அது நடைமுறை நடவடிக்கை, அது கடமை. நடவடிக்கை என்பதுனா நீ கைது பண்ணிருக்கணும். அப்ஸ்காண்டிங்ன்றாங்க இல்லங்க. யோ வாயா, ஒழுங்கு மரியாதை உன் மவளையும் உன் மகனையும் உன் மருமகளையும் சரண்டரா சொல்லுன்னு சொன்னாலும் சரண்டராக முடியாது? கண்டிப்பா முடியும். ஏன் பண்ண முடியல? திரைமறைவுல லாபி பண்றீங்கல்ல, பல லாபிஸ்ட் வேலையெல்லாம் பண்றீங்கல்ல. நான் ஒன்னும் வெளிப்படையா சொல்றேன், உதயநிதி பார்த்து கேட்கிறேன். உதயநிதி, உங்களுக்கு அனிதா தங்கச்சின்னா ரேகாவன் தங்கச்சி தானே? எதிர்கட்சியா இருக்கும் போது நான் கேட்கிறேன், இப்ப உங்க மேல சந்தேகம் வருது எனக்கு. உங்க ஆட்சி ஒருவேளை அனிதா கொல்லப்பட்டிருந்தா போய் நின்றுப்பியான்னு தெரியல. இந்த சந்தேகம் தேவையா தோழர்? எனக்கு வருதுங்க. நீ நின்றுக்கணுமா இல்லையா, போயிருக்கணுமா இல்லையா? ஏங்க திமுக ஒருத்தன் கூட போய் நிக்கலங்க, ஒருத்தர் கூட போல. யார் போனா? யார் போனா சொல்லுங்க, யார் போனா? சிட்டிங் எம்எல்ஏ ஆளை வச்சு மிரட்டுறாருன்னு சொல்றாங்க அந்த ஒரு பகுதி மக்கள். போய் நின்று களத்துல நின்று ஆதரவு கொடுக்கிற எம்எல்ஏக்கள் யாரும் போய் நின்னாங்களா? எதிர்கட்சி போலங்க, எந்த எதிர்கட்சியும் போல. கூட்டணியில் இருக்க கூட திருமாவளவன் ஒரு அறிக்கை கொடுத்திருக்கிறார்.
ஆமா, அவர் நேத்து திருமணனுக்கு முன்னாடி பேசினாரு. என்ன நடந்துச்சுன்னு கேட்டார். அவர் 10 நாள் ட்ரீட்மெண்ட்ல இருக்கிறேன்னு சொன்னார். 10 நாள் ட்ரீட்மெண்ட் எடுத்து நாளைக்கு தான் டிஸ்சார்ஜ் ஆகி வரேன் கதிர். இது என்ன நடந்துச்சுன்னு கேட்டார். நடந்ததெல்லாம் சொன்னேன். எனக்கு ரொம்ப இதா இருக்கு. அவர் வேதனை பகிர்ந்துகிட்டாரு. நான் ஏதாவது கண்டிச்சு ஒரு அறிக்கை கொடுக்குறேன். நான் வந்த உடனே போய் பார்க்கணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு அவர் பதிவு பண்ணார். 10 நாள் உடல் இதுல இருக்கிறேன். எனக்கு அது ரொம்ப இதா இருந்துச்சு சொல்லிதான் நான் இது என்ன நடந்துச்சுன்னு எல்லாத்தையும் விவரமா கேட்டார். அதுக்கப்புறம் அந்த அறிக்கையை நான் பார்க்கல. இது கண்டிப்பா கண்டிக்கத்தக்கது. இதுக்கான போராட்டத்தை எடுத்துட்டு போகணுன்ற மாதிரி அவர் என்கிட்ட பதிவு பண்ணார். இப்ப அந்த மெர்லின்ற அந்த பெண்ணின் சார்பா ஒரு ஆடியோ ஒன்று பரவிட்டு இருக்கல. இது ஆடியோ பரப்புவதற்கான நோக்கம் என்ன? ஆனா அதனுடைய மைய கருவா பார்க்கும்போது மாமனார் ரொம்ப கஷ்டப்பட்டாரு, என் மாமனார் எவ்வளவு வேர்வை சிந்தனாரு, அவளோட அரசியல் வாழ்க்கையே குடும்பத்தினுடைய டேமேஜ் அழைச்சிட்டியம்மா அப்படிங்கிற மாதிரி வருது. இது ஏதோ ஒரு புனையப்பட்ட அல்லது உந்தப்பட்ட ஒரு ஆடியோ மாதிரி தோணுது. எப்பவுமே எல்லா குற்றவாளியும் ஒரு தடயத்தை விட்டு போவானா. அந்த மாதிரி இவங்க கொடுக்குற ஸ்டேட்மெண்ட்ல என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அம்மா என் மேல நீ குறை சொல்லுமா, புகார் கொடு, என் வீட்டுக்காரர் மேல புகார் கொடு, என் மாமனார் என்ன பண்ணாரு அது சொல்றதுக்கும், அது என் மகளும் என் மகனும் என் மருமகளும் செஞ்சது, எனக்கு அதுக்கு சம்மந்தம் இல்லை அப்படின்னு கருணாநிதி சொல்வதற்கும் என்ன வேறுபாடு இருக்கு? இந்த ஸ்டேட்மெண்ட்ல உங்க குடும்பத்துக்கான உறவு இப்பயும் இருக்கு நான் சொல்றேன். They are in touch actually. They are in touch. நீங்க 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 என்ன சொல்றீங்க? அதான் சொல்ல வரீங்க. அந்த அம்மா என்ன சொல்றாங்க? அதே கருத்தான சொல்றாங்க. தமிழக அரசுக்கு நீங்க வைக்கக்கூடிய கோரிக்கை என்ன? இது அடுத்த கட்டமா எப்படி போக போகுது? தமிழ்நாடு அரசுக்கு நாங்க வைக்கிற கோரிக்கை மிக முக்கியமான கோரிக்கை. உடனடியாக அவங்களை அரெஸ்ட் பண்ணணும். உடனடியா அவங்களை அரெஸ்ட் பண்ணணும். இதுதான் நாங்க வைக்கிற மிகப்பெரிய டிமாண்ட். நாங்க இம்மிடியட்டா அந்த 2 குற்றவாளிகள் உடனடியாக கைது பண்ணணும். அடுத்தது இதுக்கு பப்ளிக் ப்ராசிக்யூட்டரா எங்க விக்டிம் சைட்ல நாங்க எந்த வழக்கறிஞர் வச்சுக்கிறோமோ அந்த வழக்கறிஞரே பப்ளிக் ப்ராசிக்யூட்டரா போடணும். இதெல்லாம் தமிழக அரசு ஒன்றும் ஸ்பெஷலா செய்யணும்னு அவசியம் கிடையாது. ஆக்ட்ல இருக்கு, மேண்டேட்ல இருக்கு, அதுபடியே செய்யணும். 3வது எஸ்சிஎஸ்டி மக்களுக்கான நிதி 5 ஆண்டுகள்ல கிட்டத்தட்ட 10,000 கோடி செலவிடப்படாமல் இருக்கு. செலவிடப்படாத நிதி போய் தான் பொது திட்டத்துல கொடுக்கறது. நான் என்ன சொல்றேன், அப்படி செலவிடப்படாம எங்க நிதியெல்லாம் இருக்குல்ல, 1 கோடி ரூபாய் கொடுங்கன்ற அந்த பொண்ணுக்கு. நீ நான் அவங்க பாஷையில கேட்கிறேன், உங்க அப்பா வீட்டு காசு கேட்கல, எங்க அப்பா வீட்டு காசு கேட்கிறோம், பட்ஜெட்ல இருக்கிற காசு கேட்கிறோம். 2வது இந்த விசாரணை ரொம்ப டிரான்ஸ்பரண்டான விசாரணையா இருக்கணும். அதை தாண்டி தமிழ்நாட்டில் இந்த மாதிரி சிறுவர் சிறுமிகள் வேலைக்காக எங்கெங்கெல்லாம் இருக்கிறாங்க என்பதை கண்டுபிடித்து கணக்கெடுத்து ஒரு வெள்ளை அறிக்கை தயாரித்து நீங்க அதை ஒழிக்காட்டினா சும்மா பூச்சாண்டி காட்டாதீங்க. இந்த பள்ளி கல்வித்துறை அமைச்சர்கள்லாம் நான் பேசுறேன். சும்மா அந்த சோறை போடுறேன், இந்த சோறை போடுறேன், அப்படி போய் உட்காடுறேன், இப்படி போய் உட்காடுறேன், இதெல்லாம் கனவு. பள்ளிக்கூடத்துக்கு போகாம இருக்கக்கூடிய குழந்தைகள் இருக்காங்க, நிலைமையை நினைச்சு பாருங்க. ஒரு ஒயிட் ரிப்போர்ட் தயாரிங்க. இதான் முக்கியமான டிமாண்டா நாங்க சொல்ல விரும்புறோம். நிச்சயமா தொடர் உங்களுடைய இந்த களப்பணி அப்படிங்கிறது இதன் மூலமாக மிகப்பெரிய ஒரு மோசமான ஒரு சித்திரவதை வெளியுலகத்துக்கு வந்திருக்கிறது. தொடர்ந்து உங்களுக்கு களப்பணி வெல்லட்டும், ரேகாவிற்கு நீதி கிடைக்கட்டும் அப்படிங்கிறது நம்முடைய கோரிக்கையாக இருக்கிறது. எங்களுக்காக இணையத்தின் வாயிலாக உங்களுடைய வருகையையும் கருத்துக்களையும் அளித்தமைக்கு மிக்க நன்றி தொடர். நன்றி. நன்றி மகளே. மீண்டும் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.